அவள் பிறந்த தேதி 27 27 8 8 1995. 1995. பிறந்த நேரம் 3:37 PM. 3:37 PM. பிறந்த இடம்மா? ஓசூர். ஓசூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்னம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? வெளிநாட்டில் இருக்க பொண்ணுடைய வேலை, அப்புறம் அவளுடைய திருமணம் குறித்து கேட்கணும். ஏம்மா வெளிநாட்டில் தாம்மா இவங்க செட்டில் ஆவாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ சார். தனுசு லக்னம், பூர நட்சத்திரம், சிம்மராசி. ஆமாம். அஷ்டமச்சனியின் காரணமாக ஒரு 2 வருஷம் நல்லா இருக்காது. எப்போங்க சார்? இப்போ வரப்போகிற அஷ்டமச்சனியின் காரணமாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். 30 வயசுக்கு பிறகு தான் செட்டில். 32 வயசு ஆகும். சரிங்க சார். அதே நேரம் ராகுதிசை வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? வெளிநாட்டில் இருக்காங்க. என்னுடைய 8-12 சுபத்துவ விதி 8 வருஷமா இருக்காங்க சார். திரும்பிலாம் வரமாட்டாங்க, அங்கே தான் செட்டில் ஆவாங்க. அப்படிங்களா சார்? என்னுடைய 8-12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் 12ஆம் இடத்துல குரு உட்காந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பில் ராகுதசையும் அடுத்து குருதசையும் வரப்போகிறதுனால உங்கள் பெண் திரும்பி இங்கே இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வர்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லது கெட்டதுக்கு தான் வருவாங்க. செட்டில் ஆகி அங்கேயே தான் இருப்பாங்க. அப்படிங்களா சார்? இன்னும் செட்டில் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 2 வருஷம் ஆகுமா? சரிங்களா? அப்படிங்களா சார்? போன வருஷம் தான் அவ வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். சரி. அந்த வேலையில அவ வந்து மிக உயரிய ஒரு பதவி வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப அதுக்காக டாப் லெவலில் இருக்குமா? ஆம்பளைங்கள வேலை வாங்குற ஜாதகம். 1000 ஆம்பளைங்க அவங்க பொண்ணுக்கு கீழே வேலை செய்வாங்க. சரிங்க சார். 1000 ஆம்பளைங்க. அதுதான். இந்த ராகு திசை அவளுக்கு எப்படி இருக்குங்க சார்? நீங்க சொல்ற மாதிரி அபிஷியல் ஆபீஸ்ல மட்டும் பேர் இருக்க மாதிரி இருக்குமா, இல்ல ஊரறிய நாடறிய அந்த அளவுக்கு? 1000 ஆம்பளைங்க நம்ம கீழே வேலை செய்யணும்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், நம்முடைய புகழ் எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை ப்ரெடிக்ஷன்லாம் அளந்து பேசுகிறேன், நான் சும்மாலாம் ஏதாவது சொல்லிட மாட்டேன். உங்க பெண்ணுக்கு கீழே 1000 ஆம்பளைங்க வேலை செய்வாங்க. 1000 ஆம்பளைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கும். 1000 ஆம்பளைங்களை மேனேஜ் பண்ணுற அளவுக்குனா ஒரு பெண்ணுக்கு ஒரு தனி திறமைகள் இருக்கணும். அந்த பெண்ணு இந்த மாதிரி ஆளுங்க 1000 ஆம்பளைங்க கை கட்டி நின்று பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் புகழோடு இருப்பாள் இல்லையா? ராகு 11ஆம் இடத்துல சுபர் வீட்டில் இருக்கிறார். அவளா அவ எஜுகேஷனை படிச்சு அவ வந்து அவ ஒரு வில் பவரோட அப்படியே இருக்கா. என்னை எல்லாரும் எவ்வளோ ஏளனமா சொன்னாங்க. நான் எப்படி படிச்சு எப்படி வருவேன், எப்படி பொசிஷன்ல உட்காருவேன் எப்பயுமே அவர் சொல்லிட்டு இருக்காங்க சார். நானும் அதுதானமா சொல்றேன். என்னுடைய சுபத்துவ விதிகள் அத்தனையும் நிரூபிக்கின்ற இன்னொரு ஜாதகமா என்னுடைய 8-12 சுபத்துவ விதிகளை நான் பெருமையா அடிக்கடி சொல்லுவேன். எல்லா ஜோதிடர்களும் உணர்ந்த விதி அது. இந்த பெண்ணுக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோமா 1000 ஆம்பளைங்கன்னு நான் சும்மா சொல்றேன் ஒரு இதுக்கு. ஆனால் அதை விட மேலான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா அடுத்து குருதசை வரப்போது 11ஆம் இடத்தில் யோகமாக இருக்கக்கூடிய ராகு, நல்ல ராகு அருமையாக இருக்கிறாரு. இந்த ஜாதகத்திற்கு என்ன வரக்கூடாது? சூரிய திசை சந்திர திசை வரக்கூடாது. இளமையில் உங்கள் பொண்ணு நல்லா இல்லையம்மா? 20 வயசு வரைக்கும் உங்கள் பொண்ணு நல்லா இல்லையே? கஷ்டப்பட்டுட்டு தான் கஷ்டம்லாம் பண்ணல, கடுமையான கஷ்டப்பட்டுச்சு. சூரிய தசையும் சந்திர தசையும் போட்டு பெரட்டி எடுத்துருச்சு உங்கள் பொண்ணை. காலேஜ் வரைக்குமே உங்கள் பொண்ணு நல்லா இல்லை. செவ்வாய் திசையிலிருந்து தான் உங்கள் பொண்ணுக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாக உள்ள செவ்வாய் திசை தனிப்புதனுடைய இணைவில் இருக்கக்கூடிய வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசையிலிருந்து தான் படிப்படியாக அப்படியே செவ்வாய் திசையில தான் வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைச்சது. அது திருமணம் அவளுக்கு கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. அவ வந்து ஒரு திருமண பந்தத்தோட வேல்யூஸை புரிஞ்ச ஒருத்தர் எனக்கு மணமகனா வரணும் அப்படின்னு அவ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் இல்லைம்மா, இப்பெல்லாம் இல்லை. கல்யாணத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம். எப்போ கல்யாணம் வந்து 32 வயசுக்கு மேலே தான் நடக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் பொண்ணு இப்போ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சனி புக்தியில் தான் கல்யாணம் ஆகும். இப்பெல்லாம் கிடையாது. உங்கள் பொண்ணு இன்னொன்று சொல்லிட்டாமா அம்மா, நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். என்ன எனக்கு கணவராக வரப்போகிறவன், என்ன ஆர்டர் போட போகிறவன் என்னை விட புத்திசாலியாக இருக்கணும்னு உங்கள் பொண்ணு சொல்லியிருக்கா? ஆமாங்க சார், புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அரகண்டுமா உங்கள் பொண்ணு. சந்திரனை சனி பார்த்தாலே கொஞ்சம் பிடிவாதக்காரி, கொஞ்சம் ஈகோ பர்சன். என்ன ஆர்டர் போடுறவர், எனக்கு கணவனாக வரப்போகிறவர் என்னை விட புத்திசாலியாக என்னை விட சம்பளம் வாங்குறவராக இருக்கணும்லாம் பேசியிருக்கா? புத்திசாலியா இருக்கணும்னு சொல்லியிருக்கா. பணத்தை மீன் பண்ணது கிடையாதுங்க சார். நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு நான் இப்படி சொல்லிடுறேம்மா. இவரை உங்கள் பெண்ணை விட எல்லாத்துலேயும் மேலே இருக்கிறவரா அது தேடும்மா. பணமும் அதில் உண்டு. சம்பளம் பணம்ன்றது சம்பளத்தை சொல்கிறேன். அது இன்னும் 2 வருஷம் ஆகுமா. சனி புக்தி வரைக்கும் திருமண அமைப்புகள் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும்
ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ராசிக்கு லக்னத்திற்கு 1, 2, 3, 7 கூடிய சனியின் புக்திகளில் 2027க்கு பிறகு தான் 2026 தீபாவளிக்கு பிறகு தான் கல்யாணம். இப்போல்லாம் கல்யாணம் கிடையாது. ஆக பொறுமையாக இருங்கம்மா. ராகுதிசை சனி புக்தியில் 2027ன்றது இந்த பெண்ணுக்கு 32 வயசு. அதாவது ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு 8ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகு போன்றவைகள் தொடர்பு கொண்டாலே நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். அவங்களுக்கு 32, 33 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறேன். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி போன்ற அமைப்புகள் இருக்கிறது. கடுமையான ஒரு மாதிரி திருமண அமைப்புகளில் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும். 32 வயசுக்கு பிறகு தான் திருமணத்திற்கு இந்த பெண் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு. இந்த பெண் ராகுதிசை குருதிசை எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாட்டில் தான் செட்டில் ஆகும், வெளிநாட்டில் தான் சிட்டிசன்ஷிப் வாங்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கும். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம்.